மார்ச் 2ஆம் தேதி இப்போ வரைக்கும் வந்திருக்கிற அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான பிக் பிரேக்கிங் அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்குது. தொடர்ச்சியான போர் நடந்து கொண்டே இருக்குது. இப்போ வரைக்குமே போர் குறைவடையல, சொல்லப்போனா விரிவடைஞ்சு கொண்டே போய் கொண்டிருக்குது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உரையாற்றி இருக்கிறார். அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னா, எங்களோட நோக்கம் இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் இந்த போரை நாங்க நிறுத்த போறதில்லை. ஈரானோட 100க்கும் மேற்பட்ட இலக்குகள்ல நாங்க தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறோம். ஈரான் சுப்ரீம் லீடர் அலி கமேனிய நாங்க கொலை செய்திருக்கிறோம். இதை ஈரான்ல இருக்கக்கூடிய மக்களே சந்தோஷமா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஈரான்ல இருக்கிற அணு ஆயுதங்கள் மிசைல்ஸை முழுமையா அழிக்கும் வரைக்கும் இந்த போரை நாங்க நிறுத்த போறதில்ல. சொல்லப்போனா இது குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயோ இல்லாட்டி குறிப்பிட்ட வாரங்களுக்கு இந்த போர் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஈரானோட மிலிட்டரி போலீஸ் எல்லாருமே உங்களோட ஆயுதங்களை கீழே போட்டுட்டு எங்கள்கிட்ட சரணடைங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு மரணம் நிச்சயம் என்று சொல்லி அவருடைய உரையில டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூகேல பிரித்தானியாவோட ராணுவ தளங்கள் விமான தளங்களை அமெரிக்கா பயன்படுத்துறதுக்கு யூகே இப்ப அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்காக, ஈரானோட மிசைல்ஸ் அழிக்கிறதுக்காக அமெரிக்கா எங்கள்கிட்ட இதை கேட்டிருந்தார்கள். அதுக்கான அனுமதியையும் நாங்க கொடுத்திருக்கிறோம். இது தனியா யூகேல மட்டுமில்ல, ஏனைய நாடுகள்டையும் அமெரிக்கா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களோட நாட்டுக்குள்ள இருந்து தாக்குறதை விட ஏனைய நாட்டோட பேஸ்ல இருந்து தாக்குறது இலகுவா இருக்கும் தானே, பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள்ல. அதுக்காக தான் இப்ப மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கக்கூடிய 27 பேஸ், அமெரிக்காவோட 27 பேஸ் மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. அந்த 27 பேஸையும் குறி வச்சுதான் ஈரான் இப்ப மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ள தாக்குதல்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கமா பாத்தீங்கன்னா ஹெஸ்புல்லா இயக்கம் இப்ப உள்ள வந்திருக்குது. ஈரானோட சுப்ரீம் லீடர் அலி கமேனி கொல்லப்பட்டதுக்காக இஸ்ரேல் மேல ஹெஸ்புல்லாக்கள் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அதுக்கு பதில் தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கிறார்கள் லெபனானோட பெய்ரூட் மேல. பெய்ரூட்ல பயங்கரமான மிசைல்ஸ் அட்டாக்ஸ் இஸ்ரேலால நடத்தப்பட்டிருக்குது. இதுவும் ஒரு பக்கமான முக்கியமான கட்டமா இப்ப போய்கொண்டிருக்குது. நான் சொன்ன மாதிரி இது 3 நாடுகள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல நடத்தின தாக்குதல்ன்றதை தாண்டி, இந்த நாடுகளுக்கு இடையிலான போர்ன்றதை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சு இப்ப மத்திய கிழக்கு நாடுகள் பெரும்பாலான இடங்கள்ல தாக்குதல்கள் தொடர்ச்சியா நடந்து கொண்டு தான் இருக்குது. தொடர்ச்சியாக அவருடைய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அப்டேட்ஸ் தெரிஞ்சு விடுறதுக்கு ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க.